நாட்டின் பிரதமர் தமிழகத்துக்கு வராதுல எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம், ஒரு நல்ல விஷயம். ஆனா சில அரசியல் தலைவர்கள், அரசியல்வாதிகள் என்ன செய்யறாங்கன்னா, கோ பேக் மோடி, கோ பேக் மோடின்னு சொல்லிட்டு, அதாவது மிகப்பெரிய தவறு. அப்போ பிரதமர் தமிழகத்தை தேடி வருகிறார், தமிழகத்தில் ஓய்வெடுக்க வருகிறார், தியானம் செய்ய வருகிறார். அவரை பொதுவாக அவர் எந்த நிகழ்ச்சி கலந்து கொள்ள வருகிறார்களோ நாம் அதை வரவேற்கணும். ஆக்சுவலா அதுதான் ஒரு நல்ல அரசியல், ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். அதாவது ஒரு அரசியலுக்காக தேவையில்லாமல் அவர் இந்த கோ பேக் மோடி சொல்றதெல்லாம் மிகப்பெரிய தவறு. ஏன்னா நமக்கு தேவை, நமக்கு ஏதாவது தேவைன்னா நம்ம போய் நிக்க வேண்டிய இடம் அதுதான். நம்ம வெறுப்பு அரசியல், இது பேர் வெறுப்பு அரசியல். இந்த மாதிரி அரசியலை தயவு செஞ்சு யாரும் செய்யாதீங்க. ஆக்சுவலா ஏன்னா நாட்டின் பிரதமர், நீங்க வேற யாருக்கு வேணுமா நீங்க கோ பேக் சொல்லுங்க, வேற எதுன்னு சொன்னாலும் ஒரு பிரதமரோ ஒரு ஜனாதிபதியோ நம்ம தமிழகத்துக்கு வருகிறான்னு சொன்னா அவர்களுக்கு நாம கொடுக்க வேண்டிய மரியாதை தயவு செய்து கொடுங்கள். அப்பொழுதுதான் ஆட்சி நல்லா இருக்கும். நம்ம தமிழகத்தில் ஆட்சி செய்யறோம். அதாவது ஆட்சி எப்படி இருக்குன்னு சொன்னா, மத்திய அரசும் மாநில அரசும் ரெண்டும் இணைத்து செயல்பட்டாங்கன்னா என்ன வேணுமா செய்யலாங்க. மக்களுக்கு என்ன வேணுமா செய்யலாம், எல்லா நன்மைகளும் செய்யலாம். அந்த மாதிரி ஒரு அரசியல் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள், நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். தயவு செய்து மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், வெறுப்பு அரசியல் செய்யாதீர்கள். நாட்டு நலனுக்காக, மக்கள் நலனுக்காக, மக்களுடைய வளர்ச்சிக்காக, ஏழ்மை ஒழிது எல்லாருமே நல்ல தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்பட்டால் நிச்சயமாக நம்முடைய தமிழக மக்களும் சரி, தமிழ்நாடும் சரி மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். ஸோ தயவு செய்து இந்த போன்ற அந்த கோ பேக் மோடி அது போன்ற ஒரு விஷயத்தை நாம் தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். நன்றி, வணக்கம்.